ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்க தீபக்ராம் பேசுறேன். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி தான் நம்ம பேச போறோம். டெல்லி போராட்டமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. நம்ம இந்திய திருநாட்டில் மாணவர்கள் அவங்களோட நியாயமான கோரிக்கைக்காகவும் அவங்களோட தேவைகளுக்காகவும் போராட்டம் பண்ணுறதுக்கு எந்த ஒரு தடையுமே கிடையாது. அது அவங்களோட ரைட்ஸ். இது ஒரு ஜனநாயக நாடு. பட் டெல்லியோட போராட்டம் என்னாச்சு? ஒரு சில பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அவங்களுக்கு மோடிஜியை எதிர்க்கணும், அதே மாதிரி இந்தியாவில் கலவரத்தை தோண்டணும், இந்தியாவோட நிம்மதியை சீர்குலைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் அதை பண்ணாங்க. அதை அப்படி கொண்டு போனாங்க. பட் என்னாச்சுன்னா அது ஒரு பாயிண்டில் வந்து எல்லாம் வெட்ட வெளிச்சம் ஆகி அது ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ அதை பற்றி நம்ம பேச போகிறது கிடையாது. இன்னைக்கு வேற ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. ഹായ് ഫ്രണ്ട്സ്, ആരാ കിളവന്റെ ഫ്രണ്ട്? തമ്പാക്കു ഇങ്ങനെ അടിക്കുന്ന തമ്പാക്കു ഉണ്ടല്ലേ, ഇങ്ങനെ കയറുന്നത് ആ തമ്പാക്കു അടിച്ചിട്ട് ഹായ് ഇതാവന് നരേന്ദ്രമോദിയുടെ ഡേറ്റ് ഓഫ് ബർത്ത് 1950. ഫസ്റ്റ് അവന്റെ സ്വന്തം അച്ഛന് കണ്ടുപിടിക്കട്ടെ. ആ കോമഡി അല്ലേ? 3 വർഷം അമ്മ പ്രഗ്നന്റ് ഉണ്ടാവില്ലല്ലോ. കറക്റ്റ് അല്ലേ? ഞാൻ ട്രെയിനിൽ പോയിട്ട് അതാണ് പണി. ഇപ്പൊ മോദിയുടെ ഉള്ളൂ അല്ല, ട്രെയിനിൽ പറയില്ലേ ചായ വേണോ ചായ വേണോ ചായ വേണോ ചായ വേണോ ചാമൂച്ച ചായ கொடுக்க வேண்டி பாரு. அவன் அதான் ஜோலி. வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்களா? இவங்க மலையாள பிக் பாஸ் பிரபலம் ஜான் மோனிதாஸ், மேக்கப் ஆர்டிஸ்ட்டும் கூட. இவங்க 2-3 விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, பிரதமர் மோடி அவங்க வந்து டீ சமோசா வைக்கிறது தான் லாய்க்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2வது விஷயம், அவர் ஏதோ போதை வஸ்து உள்ளே வச்சுட்டு வந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்கிறாரு, இந்த கிழவனுக்கு யார் ஃப்ரெண்ட்ஸு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 3வது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப முக்கியமானது, அவரோட பிறப்பை வந்து தப்பாக பேசியிருக்காங்க. ஜான் மோனிதாஸ் வந்து ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அவங்க டெல்லியில் போய் இறங்கின உடனே ஏதோ இந்தியா ஃபுல்லாமே பாரத பிரதமருக்கு எகென்ஸ்டாக போராடுது அப்படின்னு நினச்சிட்டு நம்ம என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வாய்க்கு வந்த மாதிரி நாகரிகம் இல்லாமல் பேசியிருக்காங்க. இப்போ அது வந்து பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே மறுப்பு வீடியோ போடுறாங்க. அவங்க டெல்லியில் போய் இறங்கணும்னு நினச்சிட்டாங்க, இந்தியா மொத்தமும் வந்து மோதிக்கு எதிராக இருக்குது, ஸோ நம்ம என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டாங்க. சரி, ஓகே, நீங்கள் வந்து நீட் வந்து தேர்வை ரத்து பண்ணும் அப்படிங்கிற கோரிக்கையை வச்சு தான் அந்த போராட்டம் தொடங்குனுச்சு. அந்த விஷயமா போனீங்க, அதை தான் நீங்கள் பேசியிருக்கணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பாரத பிரதமரை தப்பாக பேசுகிறீங்க. ஸோ உங்களோட இன்டென்ஷன் வந்து அந்த போராட்டம் வெற்றி பெறணுமோ அதெல்லாம் கிடையாது. மாணவர்களை பற்றி கவலை கிடையாது. நீங்கள் மோடிஜி அவங்கள வந்து தவறாக பேசணுங்கிறதுக்காக அங்கே போயிருக்கீங்க. இன்றைக்கி பெரிய கான்சிக்வன்ஸ் உங்களுக்கு வந்துருச்சுன்னு சொல்லி நீங்கள் வேறு வீடியோ விடுறீங்க. என்ன சொல்கிறீங்க? மலையாளம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறீங்க. ஜான்மணி அவர்களே, உங்களுக்கு மலையாளம் தெரியுமா தெரியாதான்னு உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும். பிக் பாஸில் இருந்திருக்கீங்க, நீங்கள் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட், நிறையா வீடியோஸ் போடுறீங்க, எல்லாத்துலேயும் மலையாளத்தில் தான் பேசுகிறீங்க. ஸோ எங்கள் எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கு மலையாளம் எந்த அளவுக்கு தெரியும்னு சொல்லி. அதே மாதிரி அந்த வீடியோ ப்ரெஸ் மீட்டில் கூட நீங்கள் மலையாளம்லாம் தெளிவாக பேசியிருந்தீங்க. ஸ்லாங் வேறு மாதிரி இருக்கலாம், பட் என்னன்னு கேட்டீங்க, உங்கள் வார்த்தைகள்லாம் சுத்தமான மலையாளத்தில் தான் இருந்தது. ஸோ இதை வந்து இதில் இருந்து தப்பிக்கிறதுக்காக நீங்கள் மறுபடியும் ஒரு பொய் சொல்கிறீங்க. நீங்கள் இப்போ என்ன வேணாலும் மன்னிப்பு கேளுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்கள், வார்த்தையை விட்டு எடுக்க முடியாது. இன்றைக்கி எல்லாருக்குமே தெரியும், டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய தடைகளை உடைச்சி சமுதாயத்தில் பல பிரச்சனைகளை தாண்டி ஒரு டாக்டராவோ, இன்ஜினியராகவோ, அட்வொகேட்டாவோ, IAS IPS இப்படி நல்ல நல்ல பொசிஷனுக்கு வந்துட்டு இருக்காங்க. அது கடுமையாக உழைச்சி வந்திருக்காங்க. ஜான் மோனிதாஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் வெறும் சோஷியல் மீடியாவில் வீடியோஸை போட்டுட்டு அது மூலயமா லாபத்தை அடைஞ்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக ஜான்மணி அவங்கள வந்து திருநங்கைகள் மன்னிக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, உண்மையுமே சொல்லப்போனால் ரொம்ப பாசமாகவும் அடுத்தவங்க மேலே அக்கறை எடுத்துட்டு அவங்களுக்காக தேடி போய் உதவி செய்கிறத திருநங்கைகள் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக உங்கள் சமூகத்தை சேர்ந்தவங்க உங்களை மன்னிக்க மாட்டாங்க. கூடி சீக்கிரம் உங்கள் சமூகத்திலிருந்தே உங்களுக்கு எதிராக கேஸ் ஃபைல் ஆகும். இதை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க ஜான்மணி. என்ன ஜான்மணி மேடம், உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே உங்களுக்கு மலையாளம் நல்லா தெரியும், இன்க்ளூடிங் மீ. ஏற்கனவே பிக் பாஸ் அப்படிங்கிற பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி பெரிய ஒரு நாடகத்தை நடத்திட்டு தான் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. சரியா? நாங்கள் நினச்சா இப்போ உங்கள் உருவத்தை கேலி பண்ண முடியும், உங்களோட கேரக்டரை தப்பாக பேச முடியும், அதே மாதிரி உங்களை பிறப்பை பற்றி பேச முடியும். பட் உங்களை மாதிரி நாகரிகம் இல்லாதவங்க நாங்கள் கிடையாது. அதனால் நாகரிகம் கருதி டீசெண்டாக பேசிகிட்டு இருக்கோம். உங்களை மாதிரி இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்லாம் இன்றைக்கி பல சாதனைகளை செஞ்சு போயிட்டு இருக்காங்க. நல்ல வழியில், நேர்மையான வழியில், கடின உழைப்பில். உங்களை மாதிரி அடுத்தவங்களை பற்றி தப்பாக பேசி யாருமே பேர் உண்டாக்குன்னு நினைக்கிறது இல்லை. நீங்கள் இப்போ என்னதான் மன்னிப்பு கேட்டாலும் சரி, உங்கள் மேலே சட்டம் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கும். நீங்கள் ஜெயிலுக்கு போகிறது கண்டிப்பாக உறுதியாயிடுச்சு. இந்த இன்சிடென்ட் மூலமா நான் இன்னொரு விஷயமும் அரசாங்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இன்ஸ்டா, எக்ஸ், அதே மாதிரி ஃபேஸ்புக் மட்டும் கிடையாதுங்க, வாட்ஸ்அப்பில் நிறைய குரூப்ஸ் இருக்குது. இந்த குரூப்ஸில் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தவறான கார்ட்டூன்ஸ் போடுறது, உரிமையில் பேசுறது, அதே மாதிரி தரைக்குறைவான
விதத்துல அவங்கள சித்தரிக்கிறாங்க. அதே மாதிரி உண்மைக்கு புறம்பான விஷயங்களை பேசுறாங்க. இவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். நீங்க வாட்ஸ்அப் இல்லாத ஆட்கள் யாருமே கிடையாது. மேக்ஸிமம் 99% எல்லாருக்கிட்டையுமே வாட்ஸ்அப் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சோஷியல் மீடியாவை பயன்படுத்தி தலைவர்களா இருக்கட்டும், இல்ல நண்பர்களா இருக்கட்டும், தெரிஞ்சவங்க யாரா இருக்கட்டும், இவங்க தவிர அவங்க சித்தரிக்கும் போதும், அவங்கள உருவக்கேலி பண்ணும் போதும் அந்த மனசு எவ்வளவு உடஞ்சு போகணும் உங்களுக்கு தெரியறதில்ல. அதை தெரிய வைக்கணும் அப்படின்னு சொன்னா ஜான் மணிக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை கடுமையா இருக்கணும். இனி வரும் காலத்துல யாருமே அந்த மாதிரி பேசக்கூடாத பயத்தை கொடுக்கணும். கடுமையான தண்டனைகள் மட்டும்தான் குற்றத்தை குறைக்கும் அப்படின்னு கேட்டுட்டு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி.